ஹலோ அனிமே லவர்ஸ், வெல்கம் பேக் டு பகடகர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே பேர் என்னன்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸில் சீசன் 1ல் எபிசோட் 10 ரீரைஸ். போன எபிசோட் 9 பற்றி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துலாங்களா? அதான் டிராகன் இறந்துட்டானா நம்ம மைக்கி வந்து தப்பான வழியில் போவான், அப்புறம் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவான், ஃப்யூச்சரில் ஹினாட்டாவும் இறந்துருவான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பாஸ்ட்டுக்கு வந்து டிராகனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பான். ஆகஸ்ட் 3 அன்னைக்கு தான் டிராகன் இறக்குறான்ற ஒரு விஷயத்தையும் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஆகஸ்ட் 3 அன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மொய்பீஸ் கேங்கும் அப்புறம் டோமனில் இருந்து வெளியே போன ஒரு சிலரும் டிராகனை கொல்றதுக்காக ஒரு ஃபைட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சீக்ரெட் ஃபைட் மாதிரி. அன்னைக்கு டிராகன் அவங்க கூட சண்டை போட்டிருப்பான். மைக்கி என்ட்ரி இருக்கும், டோமனில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ட்ரி ஆவாங்க, மொய்பீஸ்க்கும் அவங்களுக்கும் பெரிய சண்டை நடக்கும். இந்த சண்டையில் டாக்காமிச்சி மட்டும் அவன் கூட வந்து யாரு கூட டிராகனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இதுலேயே எல்லா டிராகனை தேடிக்கிட்டே இருப்பான். மைக்கி எங்கேன்னு போனான்னு பார்த்தீங்கன்னா ஒசனாய் வந்து குத்துப்பட்டு அவன் வெளியே போயிட்டதுனால புது லீடராக வந்து மொய்பீஸ் கேங்குக்கு வந்து ஹென்மான்ற ஒருத்தன் வந்திருப்பான். அவன் கூட மைக்கி சண்டை போட்டிருப்பான். ஆக்சுவலாக ஹென்மான்றவன் எப்படின்னா மைக்கியோட பிளாக்கு லெக்கை வந்து லெக் ஃபைட்டை வந்து தடுக்கிறக்கூடிய ஒரு இது இருக்குதுன்னா அவனால தான் ஹென்மா வந்து தடுத்துருவான். அவ்வளோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தான் அவனும். அவங்க 2 பேரும் சண்டை பண்ணுவாங்க. இந்த டைமில் தாக்காமிச்சி தேடிகிட்டே இருப்பான். கியோமிசானும் ஒரு ரத்த கரையோட கத்தி எடுத்துன்னு வருவான். அப்போ முடிவு பண்ணிட்டான் டிராகனை குத்திட்டான் அப்படின்றது போன எபிசோட் நடந்துச்சு. இந்த எபிசோடில் கத்துவான், அவன் இறந்துடக்கூடாது அப்படின்றத கத்திக்கிட்டே துண்ணுவான். மைக்கிக்கும் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி டிராகன் குத்துப்பட்டு அங்கே கிடக்கான் அப்படின்றத. அவனை காப்பாற்ற போகலான்னு பார்த்தாங்கன்னா அப்போ மைக்கிக்கு வந்து சண்டைக்கு ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவனை டிராகன் கிட்டே போக விட மாட்டாங்க. ஓகேங்களா? டாக்காமிச்சி கரெக்டாக டிராகன் கிட்டே இருப்பான், கத்துவான், என்ன பண்ணுறது, இது இறந்துட்டானா அப்புறம் மைக்கி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் போயிடுவான், அப்புறமேட்டுக்கா நெட்டாவை காப்பாற்ற முடியாது, என் ஃப்ரெண்ட் அக்குனை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் போவான். அப்போ வந்து அங்கேருந்து மைக்கி கத்துவான், நம்ம டிராகனை காப்பாற்று, நீ எங்கேயாவது கூட்டின்னு போவானே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நானா அப்படின்ற மாதிரி டக்காமிச்சி யோசிச்சுக்கிட்டே நான் தான் செஞ்சாகணும் இதா அப்படின்ற மாதிரி அவனும் தோல் மேலே தூக்கிட்டு போவான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹினாட்டாவும் எமாவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிவிடுவாங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மொய்பீஸ் கேங்க்கும் டோமோனும் சண்டை போட்டிருக்காங்க. இதில் கியோமிசான் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து வழியை மறைச்சி அங்கே வந்துடுவான் கரெக்டாக. ஏன்னா இன்னும் அவன் டிராகன் சாகலைன்றதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவனை சாகடிக்கிறதுக்கோசரம் திருப்பி அவன் வருவான். ஓகேங்களா? எந்த டைம்னா டிராகன் ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணுற டைம் அது. ஆக்சுவலாக அவங்க எல்லாரும் ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குள்ள கரெக்டாக கியோமிசான் வருவான். கியோமிசான் வரக்குள்ள நம்ம வேணா 1-on-1 ஃபைட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு டிராகன் என்ன சொல்லுவான்னா, இல்லை நீங்கள் போங்க, நான் வந்து அவங்க கூட சண்டை போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். டக்காமிச்சி யோசிப்பான், நான் ஓடிட்டே இருக்கிறதுனால தான் நான் வந்து எல்லாத்தையும் இழந்துடுறேன், என் ஃப்ரெண்ட்ஸை இழந்தேன், அக்குனை இழந்தேன், அப்புறமேட்டுக்கா ஹினாட்டாவை இழந்தேன். நான் அடுத்த டைம் நான் வந்து ஓடவே கூடாது, இது என்னோட செகண்ட் சான்ஸ், இந்த டைம் நான் வந்து ஓடவே கூடாது, நின்று ஃபைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பான். அவனுக்கு ஒரு சின்ன பின்னாடி முதல் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க டக்காமிச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை கியோமிசான சண்டைக்கு போவான் பார்த்தீங்களா? அது எதுக்காகனா டக்காமிச்சி ஒரு இது சொல்லுவான், நம்ம வந்து இந்த டோக்கியோவையும் ஆளணும், ஷிபுயாவை ஆளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவனுக்கு கூட சண்டைக்கு போவாங்க. முதல் சண்டையான ஷிபுயா கேங், ஷிபுயா 3rd மிடில் ஸ்கூலில் இருக்கிறவங்கள வந்து சண்டைக்கு இழுப்பாங்க. அந்த சண்டையில் தான் நம்ம கியோமிசான் கூட சண்டை போடுவான். அதில் தோற்று அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்லேவாக போய் அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டு அந்த இதெல்லாம் எபிசோடு கண்டினியூட்டியாக வரும். அவங்களுக்கு ஃபஸ்ட் எபிசோடுக்கு முன்னாடி அவங்க ஏன் ஃபைட் பண்ணாங்கன்றதை நீங்கள் இந்த இதில் ரீசனில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் யோசிச்சுக்கலாம், அதாவது என்ன சொல்கிறது, பேங்க் பேஜில் இருக்கிறவன் நல்லா வெயிட் ஆகிறவன் அடித்தானா எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு பழமாட்டம் இன்ட்ரோவர்ட்டு, ஒரு எதுக்கு எடுத்தாலும் ஓடிட்டே இருக்கவன் எதிர்த்து நின்று அடித்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். தரமான சம்பவம் ஆக்சுவலாக இந்த ஃபைட்டில் இருக்கும்.
எப்படி சொல்கிறதுனா அவங்கள 1-on-1 மேட்ச் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒத்துக்குவாங்க. இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா பெட்டிங் போடலாம் அப்படின்ற மாதிரி டிராகன் முதல்ல ஆரம்பிப்பான். டிராகன் எவ்வளோனா 100 மில்லியன் yen, அதாவது நம்ம இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் டிராகன் பெட் பண்ணுவோம். 6 கோடி ரூபாய், அதாவது ஒரு எண்ன்றது வந்து இந்திய ருபீஸ் படி 0.6 ருபீஸ். அப்படின்னா 100 மில்லியன் இல்லைன்னா 6 கோடி ரூபாய். அதே நம்ம இனாட்டாவும் 100 மில்லியன் yen வைப்பாங்க. ஆனால் ஏமா 300 மில்லியன் வைப்பான், கிட்டத்தட்ட 18 கோடி. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் மேலே நம்ம 18 கோடி ரூபாய் பெட் கட்டுறோன்னா அவன் எப்பேற்பட்ட சம்பவமாக இருக்க போகுதுன்னு. அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அடிக்க ஓவான். ஆனால் நம்ம ஆளு கியோமிசானை பற்றி தான் தெரியும் இல்லை உங்களுக்கு. அவன் எதாக இருந்தாலும் டேரெக்டாக தானே மாட்டான், கத்தி வச்சு ஒரே குத்து கையில் குத்திடுவான். கரெக்டாக கையில் குத்துனதுக்கப்புறம் அவன் வழியை தாங்காமல் கத்துவான். அவன் கத்தி எடுத்துட்டு திருப்பி சண்டைக்கு போவான், அடி வாங்கிட்டு கீழே விழுவான். நான் அப்புறமேட்டுக்கா யோசிப்பான், நான் மைக்கி கிடையாது, ஆனால் நான் டக்காமிச்சி, நான் என்ன மாதிரி தான் நான் சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொன்னதை ரீகேப் பண்ணிவிட்டு ஒரு கத்தி சொல்லிட்டு ஓடுவான். ஹினாட்டாக அப்படியே ஒரு சரியான ஃப்ளஷ்ஷாக, அது அப்படியே சீக்ஸ் ரொம்ப இதாகும். ஏன்னா அவன் சொன்ன டைலாக் தான் அது, நான் வந்து மைக்கி கிடையாது, டிராகன் கிடையாது, நீ டக்காமிச்சி, அதனால தான் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறத அவன் ரிமெம்பர் பண்ணுவான்ல. அதனால அவளுக்கு ஒரு ஹாப்பி. ஓடி போயிட்டு அவன் முதல்ல இப்போ லாக் போடுவான், ஹிப் லாக் போட்டு அவனை பிடிச்சி கடிப்பான். அவன் போட்டு கியோமிசான் போட்டு அவனை அடின்னு அடிப்பான். அவன் விடவே மாட்டான், பிடிச்சி கடின்னு கடிப்பான் அவனை. அப்புறமேட்டுக்கா என்ன பண்ணுவான்னா அவனோட கிக் பஞ்சஸ்லேருந்து அவன் பிளாக் பண்ணி தப்பிச்சு ஓடுவான். ஓடிட்டு பின்னாடி போய் கழுத்தில் டெட்லாக் போடுவான் பாருங்க. டெட்லாக் போட்டவன் விடவே மாட்டான், அப்படியே கீழே மயங்கி விழுந்துருவான். அதோட டிராகன் கதை, இது டிராகன் இல்லை சாரி கியோமிசான் கதை முடிஞ்சு. எல்லாரும் செம்ம ஷாக்கு, அவனுக்கு சரியான ஹாப்பி, ஒரு ஃபைட்டில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. அப்படியே பார்த்தீங்கன்னா கியோமிசான் கூட இருந்தவங்க வந்து கத்தி எடுத்துன்னு திருப்பி சண்டைக்கு வருவாங்க. நம்மளால டகாமிச்சி என்ன சொல்லுவான்னா, நீங்கள் ஹினாட்டா கிட்ட எமாவை கூட்டிகிட்டு ஓடிடு, நாங்கள் இதை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஓடிடுவாங்க, எமாவும் ஹினாட்டாவும் ஓடிடுவாங்க. அப்புறமேட்டுக்கா டிராகன் கிட்ட கேட்பான், என்னைக்காவது நான் சொர்க்கனா எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கியா, எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு டிராகன் சொல்லுவான், நீலாம் நரகத்துக்கு தான் போவ அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டாக ஜாலியாக சொல்லிக்குவாங்க. கரெக்டாக கியோமிசான் கேங்கில் இருக்கிறவன் குத்தா வருவான், சடனாக ஒரு என்ட்ரி. யாருன்னு பார்த்தா அக்குன் ஒரே அடி பஞ்சில் மூஞ்சிலே விட்டு அவன் போய் கேட்லேயே அடித்து கத்தி உள்ளார விழுந்துரும். அப்படியே செம்ம ஷாக்கு. அப்புறமேட்டுக்கா நம்ம ஆளுங்க 4 பேர் டகாமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து நாங்கள் சண்டை செய்யறதுக்கு ரெடின்ற மாதிரி சண்டைக்கு ஆரம்பிப்பாங்க. ஆனாலும் அடி வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அடி வாங்கியிருந்தாலும் அவனுங்களுக்குள்ளார ஒரு திடீர்னு ஒரு ஃபயர் வந்துடும். ஃபயர் பற்றி உங்களுக்கு தெரியல, திடீர்னு எவன் எப்படி மாறுவான்னு தெரியாது. நம்மளால அப்படியே திடீர்னு டகாமிச்சி சொன்னது, நான் என்றைக்கும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிக்குவாங்க. கரெக்டாக ஆம்புலன்ஸும் வந்துடும். அப்போ டகாமிச்சி யோசிப்பான், நான் சாதிச்சிட்டேன், என்னால் இந்த ஃப்யூச்சரை மாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த எபிசோடோட இது முடியுது. ஆக்சுவலாக உங்கள் கமெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதாவது ஒரு ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கிறவன் ஆக்ரோஷமாக ஆனால் எப்படி இருக்குன்றதை உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் எபிசோடில் பாப்பா, ஸ்டே டியூன்.